சாதாரணமாக ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே தடை விதிச்சா மற்ற நாடுகள் பயப்படுவார்கள். ஆனால் இப்போ சீனா அமெரிக்காவை பார்த்து ரொம்ப ஓப்பனாக ஒரு சவால் விட்டுருக்காங்க. ஈரான் கிட்ட நாங்கள் எண்ணெய் வாங்குவோம், அதை தடுக்க நீங்கள் யாரு அப்படின்னு சீனா கேட்டிருக்காங்க. இது சும்மா பேச்சுவார்த்தை மட்டும் இல்லை, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உலக அரசியலே இருக்கு. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்கத்த வீடியோக்குள்ளே போகலாம். திடீரென்று ஏன் சீனா இப்படி ஒரு காட்டமான அறிக்கையை விட்டாங்கன்னு கேள்வி உங்களுக்கு எழும்பும். வழக்கமாக சீனா ஒரு விஷயத்தை மென்மையாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவோட இந்த செயல் சிறுபிள்ளைத்தனமானது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா சமீபத்தில் ஈரான் மேலே போட்ட புதிய பொருளாதார தடைகள். ஈரான்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குற கப்பல்களை நடுக்கடல்லையே நாங்கள் மறிக்க போறோம்னு அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இதுதான் சீனாவோட கோபத்தை தூண்டியிருக்கு. இந்த அறிக்கையில சீனா ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவோ இல்லை இஸ்ரேலோ எங்களை மிரட்ட முடியாது அப்படின்னு. பொதுவாக எண்ணெய் பிஸ்னஸ்ல இஸ்ரேல் நேரடியாக உள்ள வராது. ஆனால் ஈரானோட ஒரே ஒரு பெரிய எதிரி என்றால் அது இஸ்ரேல் தான். அமெரிக்காவோட எல்லா முடிவுகளுக்கும் பின்னாடி இஸ்ரேல் இருக்கிறது தான் சீனாவோட வாதம். சீனா இந்த குற்றச்சாட்டை ஏற்கனவே முன் வச்சிருக்காங்க. உங்க 2 பேரோட அரசியல் சண்டையில் எங்க நாட்டு தேவையை, அதாவது எனர்ஜி செக்யூரிட்டியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சீனா ஒரு பெரிய செக் எடுத்து வச்சிருக்காங்க. ஏன் சீனாக்கு இந்த எண்ணெய் அவ்வளவு முக்கியமான கேள்வி உங்களுக்கு எழும்பும். யோசிச்சு பாருங்க. சீனா உலகத்திலேயே மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் கப். அவங்க கிட்ட இருக்கிற ஆயிரக்கணக்கான ஃபேக்டரிகள் ஓடணும்னா கோடிக்கணக்கான லிட்டர் கச்சை எண்ணெய் அவங்களுக்கு தேவை. அதாவது குரூட் ஆயிலானது அவங்களுக்கு வேணும். அமெரிக்கா சொல்ற பேச்சை கேட்டு ஈரான் சீனாவுக்கு கொடுக்கின்ற எண்ணெயை நிறுத்தினா அது சீனாவோட பொருளாதாரத்தை ஆட்டங்கான வைக்கும். அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சீனா என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க நாட்டு மக்களோட வாழ்வாதார பிரச்சனை, இதுல தலையிட உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு ஓப்பனாகி சீனா தரப்புலேருந்து சொல்றாங்க. சட்டபூர்வமான ஒத்துழைப்பு இதுதான் அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை. அதாவது நாங்கள் திருட்டுத்தனமாக செய்யலை, முறையாத்தான் பிஸ்னஸ் பண்ணுறோம்னு உலகத்துக்கு இப்போ சீனா தரப்புல இருந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சீனா எழுப்புற ஒரு முக்கியமான கேள்வி, அமெரிக்கா யார்? அவங்க என்ன உலகத்துக்கு போலீஸ்காரரா? ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது UN ஒரு தடையை போட்டால் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அமெரிக்கா தனக்கு ஒரு நாட்டை பிடிக்கல என்றதுக்காண்டி தடை போட்டா அதை நாங்கள் ஏன் மதிக்கணும் அப்படின்னு சீனா ஓப்பனாகவே கேட்டிருக்காங்க. இதை பேச்சு வழக்கில் சொல்லணும்னா, உன் வீட்டு சண்டையில் ஏன் என் கடையை மூட சொல்ற அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சீனா அமெரிக்காவை மிரட்டி பார்த்துருக்காங்க, கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. சீனா உலகத்துக்கு ஒரு மெசேஜையும் இதன் மூலம் சொல்லி இருக்கிறார்கள் சொல்ல முடியும். இனிமே அமெரிக்கா போடுற கட்டளைக்கு எல்லாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை, எங்களுக்கான ஒரு வழி இருக்கு அப்படின்னு ஆதிக்கத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதுவரை ஈரானுக்கான சப்போர்ட் மட்டும் இல்லை, அமெரிக்காவோட ஒற்றை ஆட்சிக்கு எதிராக சீனா களம் இறங்குறதோட முதல் படி என்றுதான் சொல்லணும். சரி, சீனா ஏன் இவ்வளவு தைரியமா பேசுதா என்ற கேள்வியும் உங்களுக்கு அனுப்பும். அதுக்கு காரணம் 2021 சீனா ஈரான் இந்த 2 நாடுகளும் போட்டு முக்கியமான ஒரு ஒப்பந்தம் இருக்கு, ரகசியமான ஒப்பந்தம் இருக்கு. 25 வருஷத்துக்கு சீனா ஈரான் கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவாங்க, கச்சா எண்ணெய்களை வாங்குவாங்க. அதுக்கு பதிலாக ஈரானுக்கு தேவையான டெக்னாலஜி முதலீடுகள் எல்லாத்தையும் சீனா செஞ்சு கொடுப்பாங்க என்பதுதான் இந்த அக்ரிமெண்ட். ஈரானுக்கு இப்ப அமெரிக்கா தடைகளால, அமெரிக்காவோட பொருளாதார தடைகளால பெரிய நெருக்கடி இருக்கு. இந்த நேரத்தில் சீனாவோட கையை ஈரான் பிடிச்சதால ஈரான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு என்று தான் சொல்லணும். இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, சீனா இந்த எண்ணெய்களுக்கு டாலரில் காசு கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட சொந்த பணமான யுவானில் தான் காசு கொடுக்க போகிறாங்க. இது அமெரிக்காவோட டாலரோட மதிப்பை உலகத்தில் குறைக்க சீனா போடுற ஒரு மாஸ்டர் பிளான் என்று தான் நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நாம இந்த விஷயத்தோட ஒரு பக்கத்தை பார்த்துட்டோம், இப்போ மறுபக்கத்தையும் பார்ப்போம். அமெரிக்காவின் இவ்வளவு தூரம் ஈரானை துரத்தி தடையை போடுறாங்க என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கு அமெரிக்கா சொல்ற முதல் காரணம் அணு ஆயுதம். ஈரான் அணு ஆயுதம் தயாரிச்சா அது மொத்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கும் ஆபத்து, உலக மிதிக்கு அது வீட்டு வைக்கும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனா இதுல இன்னும் ஒரு முக்கியமான அரசியலும் இருக்கு. ஈரானோட பொருளாதாரம் முழுக்க எண்ணெயை நம்பித்தான் இருக்கு. அந்த வருமானத்தை கட் பண்ணிட்டா ஈரான் வழிவிழந்துடுவார்கள். அதுக்கு பிறகு அமெரிக்கா சொல்ற பேச்சு அவங்க கேட்பாங்க என்பதுதான் அமெரிக்காவோட பிளான். இதனால தான் ஈரான் கிட்ட இருந்து ஒரு சொட்டு எண்ணெய் வாங்கினாலும் அந்த நாடு மேல நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அமெரிக்கா மிரட்டி கொண்டு இருக்காங்க. சரி, அமெரிக்காவுக்கும் சீனாக்கும் இடையிலான இந்த பிரச்சனையில இஸ்ரேல் எப்படி உள்ள வராங்க என்பதை பார்ப்போம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஆகவே ஆகாது. 2 நாடுகளுமே எதிரி நாடுகள் என்பது அனைவருக்குமே தெரியும். 2 நாடுகளுக்கு இடையில ஒரு மறைமுகமான ஷாடோ வார் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. ஈரானை ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இஸ்ரேல் பார்க்குறாங்க. ஏனென்றா ஈரானோட மிசைல்கள் இஸ்ரேலை தாக்கக்கூடிய அளவு பவர்ஃபுல்லா இருக்கு. ஏற்கனவே நடந்த 12 நாள் போரில் இஸ்ரேலை அடித்து ஈரான் தன்னோட பவரை நிரூபிச்சிருந்தாங்க. இது இஸ்ரேலுக்கு மேலும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கு.
சீனா ஈரானுக்கு பணம் கொடுத்தா அந்த பணத்தை வச்சு ஈரான் தன்னுடைய இராணுவத்தை பலப்படுத்தும். அது இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை உருவாக்கும். அதனாலதான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நெத்தன்யாகு அவர்கள் அடிக்கடி அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கிறாருன்னு சொல்லப்படுது. ஈரானோட எண்ணெய் வருமானத்தை முழுசா முடக்கணும் என்பதுதான் இவரோட அழுத்தமா இருக்கு. சீனா இப்போ இஸ்ரேலை சேர்த்து விமர்சனம் செய்வதற்கு காரணமே அமெரிக்காவோட இந்த முடிவுகளுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்கிறாங்க என்பதால தான் இஸ்ரேல் அமெரிக்கா இந்த 2 நாடுகளுக்கு நேரடியான மிரட்டலை சீனா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நாங்கள் செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். அமெரிக்கா இவ்வளவு தடையை போட்டும் சீனா அப்படி ஈரான்கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறார்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இங்கே தான் நிழல் கத்தல்கள், அதாவது கோஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஆனது உள்ள வருது. ஈரான்லேருந்து வர்ற எண்ணெய் கப்பல்கள் நடுக்கடலில் வந்த உடனே அவங்களோட AIS, அதாவது ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதாவது சேட்டலைட்டில் இருந்து பார்த்தா அந்த கப்பல் அங்கே இருக்கிறதே தெரியாது. அதுக்கப்புறம் நடுக்கடலில் வச்சு அந்த எண்ணெயை வேறொரு நாட்டு லேபிள் ஒட்டின கப்பலுக்கு மாற்றிடுவாங்க. அதாவது ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர். கடைசி அந்த எண்ணெய் சீனாக்கு வரும்போது அது ஈரானோட கச்சா எண்ணெய் இல்லை, வேற ஏதோ ஒரு நாட்டோட எண்ணெய்னு கணக்கு காட்டுவாங்க. அமெரிக்காவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இல்லை, அவங்களுக்கு தெரியும். ஆனால் சீனாவை தடுத்து நிறுத்த அமெரிக்கா முடியாமத்தான் திணறிக்கொண்டிருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்கையின் இந்த நடவடிக்கையால் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு கிளம்பும். சீனா இந்த எண்ணெய் பிஸ்னஸை டாலர்ல பண்ணுறது இல்லை, தங்களோட சொந்த பணமான யுவான்ல தான் பண்ணுறாங்க. உலகத்தில் எண்ணெய் பிஸ்னஸ் முழுக்க டாலரில் நடந்தால் தான் அமெரிக்காவுக்கு பலமாக இருக்கும். ஆனால் சீனா, ரஷ்யா, ஈரான் போன்ற நாடுகள் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு டாலர் வேணாம்னு சொல்ல ஆரம்பித்த அமெரிக்காவோட உலக ஆதிக்கம் சரிய தொடங்கிடும். இதுதான் இப்போ நடக்குது. இதனால தான் சீனா விடுகிற இந்த அறிக்கையை அமெரிக்கா வெறும் வர்த்தக அறிக்கையாக பார்க்காம தங்களோட அதிகாரத்துக்கு வந்த சவாலாக பார்க்குறாங்க. இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு என்ற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்கு எழும்பும். இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் ஒரு நல்ல உறவு இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா கூடவும் நல்ல உறவு இருக்கிறதால ஈரான்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறதை இந்தியா குறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ சீனா துணிஞ்சு இறங்குறத பார்த்தா உலக பொருளாதாரம் இரண்டா உடைய போகுது என்பது தெளிவாக தெரியுது. ஒரு பக்கம் அமெரிக்கா கூட்டணி, இன்னும் ஒரு பக்கம் சீனா, ஈரான், ரஷ்யா கூட்டணி. இனிமே வர்ற நாட்களில் பெட்ரோல் விலை ஏறுமா இல்லையா அல்லது அது குறையுமா, பெட்ரோல் விலையானது குறையுமாங்கிறது இந்த மோதலை பொறுத்து தான் இருக்கும். அதாவது இந்த கூட்டணிகளுக்கு இடையிலான மோதலை பொறுத்து தான் இருக்கு. சீனா எடுக்கிற இந்த அதிரடியான முடிவு சரியா தப்பா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.